ஏசியாவின் தீர்க்கதரிசியின் மூலமாக 64ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவரே வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமாய் போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் என்று ஏசியாவுடைய விண்ணப்பங்களாக இருக்கிறது. ஏசியாவுடைய விண்ணப்பம் எப்படின்னா, ஒரு எழுப்புதல் தேசத்தில் உண்டாக வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஜெபம் என்னென்னா, ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, தேவரே வானங்களை கிழித்து இறங்கணும் அப்படி என்று ஏசியா தீர்க்கதரிசியுடைய விண்ணப்பங்களாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்குள்ளாக எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், உடைய குடும்பத்திற்குள்ளாக எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், சபைகளிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், தேசத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஜபங்களை நாம் ஏசாவை போல விசுவாசம் உள்ளவர்களாகி விண்ணப்பம் செய்ய வேண்டும். தேவனே அல்லது இயேசுவே, ஆண்டவரே, கர்த்தாவே, நீ வானங்களை கிழித்து இறங்கும் என்று அந்த ஜெபிக்கும்போது அந்த தேவன் எழுப்புதலை உருவாக்குவதற்காக இறங்கி வருகிறார். இதுக்காக பழையப்பட்ட பரிசுத்தவான்கள் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக தங்களுடைய வஸ்திரத்தை கிழித்தவர்களெல்லாம் இருக்கிறாங்க. தலையணையை கிழித்தார்கள் என்று வேதம் சொல்லுங்க. எதற்கு? நித்திரையை கூட செய்வதை விட்டு எப்படியாகிலும் அந்த கண்ணிமைக்கு தூக்கம் வராமல் எப்படியும் தேசத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று திறப்பில் நின்று மன்றாடினவர்கள் இன்றைக்கி ஏராளமாக தான் இருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு ஏசியாவின் அந்த பாரம் நமக்கு உண்டானால், கேட்கிற சபையாருக்கு உண்டானால், கேட்கிற தனிப்பட்ட மனிதனுக்குள்ளாக வாலிப தங்கச்சி வாலிப தம்பிமார்களை உண்டானால், உனக்குள்ளே ஒரு எழுப்புதலை தேவன் இன்றைக்கு உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். தேவ அக்கினி இறங்கும் போது எலியாவின் நாட்களிலே அக்கினியிலே பதில் தந்த தேவன் இந்த நாளிலும் ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை உன் மேலே ஊற்றி உனக்குள்ளாக ஒரு எழுப்புதலின் தீயை பற்றி எறும்படியாக எழும்பி பிரகாசி கர்த்தருடைய ஒளி உன் மேலே உதித்தது என்கிற வாக்கின்படி உன்னை கர்த்தர் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்த நிலைமையிலிருந்து, செத்த நிலைமையிலிருந்து உன்னை உயிர்ப்பிக்க நீ எழுப்புதல் அடைய வானத்திலிருந்து இறங்கின அக்கினி அப்போஸ்தலர் நாட்களில் அந்த அகிமயமான நாவுகள் மேல்